நம்ம ஒருமுகப்படுத்த சக்தியை சேர்த்து வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், பராமரித்து. அதுக்கு யோகத்தில் நம்ம அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதை? என்னோட மனசும் புத்தியும் ரெண்டையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? மனசு எது சக்தி, எந்த சக்தி மனசு, எந்த சக்தி புத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம நம்மளை ஒரு உடம்புன்னு நினச்சோம்னா, தேகம்னு நினச்சோம்னா, இது என்னோட கை, இது என்னோட காது, இது என்னோட மூக்கு அப்படின்னு நினச்சோம்னா, அதே மாதிரி நம்ம எப்போ நம்மளை ஆத்மான்னு நினைக்கிறோமோ, உணர்கிறோமோ, நம்மளுக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். இந்த 3 விஷயத்தை பற்றி, இந்த ஆத்மாவோட 3 விஷயங்களை பற்றி, என்னோட புத்தி, சம்ஸ்காரம், மனம் புத்தி சம்ஸ்காரம் 3 பற்றி தெரியும். மனம் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கும், அதுதான் சக்தி, நினைக்கும் சக்தி. புத்தி என்ன பண்ணும், அது அது காட்சிப்படுத்தி பார்க்கும், சொல்லும். அப்புறம் சனஸ்காரம் உங்களோட ஒவ்வொரு செயலும் அந்த ஆத்மாவில் பதியும் போது அது சமஸ்காரம். அப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பாண்டபவனில் இருக்க பாபாவோட டவர் ஆஃப் பீஸை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. நீங்கள் உடனே உங்கள் கண்ணில் பார்ப்பீங்க, இங்கே இருக்கிறப்ப கண்ணில் பார்ப்பீங்க, காட்சியாக பார்ப்பீங்க. அதுதான் புத்தியோட காட்சியாக பார்க்கக்கூடிய சக்தி புத்தியோடையது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், அவங்க சொல்ல முடியுமா, அந்த டவர் ஆஃப் பீஸை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பாபா இருக்கார்ல, அந்த அமைதியின் அந்த அமைதி ஸ்தம்பத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். அப்போ அந்த அமைதி ஸ்தம்பத்தில் 4 விஷயம் அதில் எழுதி போட்டிருப்பார். 4 பக்கம் பாபா. அமைதி, சக்தி, தூய்மை, அப்புறம் வலிமை, இதை 4 எழுதி போட்டிருக்கோம். இதுதான் நம்மளுடைய மனம். மனம் நினைக்கும், என்ன நினைக்கும், அந்த பொருளை பற்றி நினைக்கும். நம்ம புத்தி எதை காட்சிப்படுத்துதோ அதை மனம் புரிஞ்சுக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சி புத்தி, நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மனசு பார்த்துக்குது புத்தி மூலமாக. அப்போ எது தொடர்பு, புத்திக்கும் மனத்துக்கும் உள்ள என்ன உறவு இருக்குது? இது ரெண்டுக்கும், புத்திக்கும் மனசுக்கும் என்ன உறவு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, மனமும் புத்தியும் ஒன்றா தான் இருக்கும். அதனால் ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும் இல்லையா? அது 2க்கும் நடுவில் என்ன இருக்கணும், என்ன இருக்குது? புத்தி புத்தி என்ன பண்ணும், மனசை கட்டுப்படுத்தும். புத்தி நம்மளோட ஒரு மேனேஜர் மாதிரி அந்த மனசை கட்டுப்படுத்தும், மனசை பராமரிக்கும். அதுதான் நம்மளோட மனசோட டைரக்டர் புத்தி. புத்தி என்ன பண்ணும், மனசோட எல்லா விஷயத்தையும் வழிப்படுத்தும், வகைப்படுத்தும். அப்போ புத்தி என்னத்தை காட்டுதுன்னா, நம்மளோட மனசை காட்டுது வெளியே. மனசு அப்படியே அந்த புத்தி என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டுக்கிட்டு போகும். வேறு எங்கெங்கே நம்ம புத்தி போகுதோ அங்கங்கே மனசும் கூடவே போயிடும், ஒன்றா போயிடும் அது கூட. இதுதான் அந்த 2க்கும் உள்ள உறவு. ஏன்னா அது பாஸ், புத்தி ஒரு பாஸ் மாதிரி, எஜமான் மாதிரி, எல்லாமே அதுதான். ஆனால் மனம் நினைக்கிறது மட்டும்தான் அதோட வேலை, வேற ஒன்று பண்ண. அது எண்ணங்களின் சக்தி மனம். இப்போ
இப்போ என்ன பண்ணணும், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த புத்தி மனசு என்ன பண்ணணும், நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், நான் ஒருமுகப்படுத்துக்கு என்ன பண்ணணும், அது ரெண்டும் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் உங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்துகிற, மனம் ஒரு குரங்கு இல்லையா, கட்டுப்படுத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம மனசை கட்டுப்படுத்தவே முடியாது, அது பாட். ஆனால் மனசு வந்து என்னோட மனசு, நானே கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்படின்னா நல்லது இல்லைங்க. என்னோடய மனசை நான் தானே கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கணும். அப்போ நான் என் மனசை கட்டுப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புத்திக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்பையும் உறவையும் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் காட்டியும் முதல்ல என்னோடய ஒருமுகப்படுத்த சக்தி வந்து அந்த புத்தி வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிடும், மனம் வந்து அதை பற்றி நினைக்கிறோம். ஏன்னா புத்தி வந்து அங்கே போய் இது பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த ஒரு புத்தியை வந்து பாபாவோட ஒரு உருவத்தில் நான் பதிச்சிட்டேன்னு வைங்களேன். அப்போ மனசு என்ன பண்ணோம், எப்படி பாபாவோட உருவம் இருக்கும், பாபா என்ன பண்ணுவார், அவர் ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு, பாபாவோட சக்தி அப்படின்னு எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் புத்தி கொஞ்சம் அது அது பாபா கிட்ட இருந்து விட்டு தாண்டி வேறு எங்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் அலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் புத்தி, அவ்வளோதான், நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும், நம்மளுக்கு அந்த உருவப்படுத்தும் சக்தி போயிடும். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணணும், முதல்ல நான் என்னோடய புத்தி எங்கே போச்சுன்னு நான் முதல்ல தேடணும். வேறு எங்கே ஒரு பாபா கிட்ட இல்லை, அது எங்கே ஓடி போச்சு, அது எங்கே போச்சு என் புத்தி, அது முதல்ல செக் பண்ணுங்கள். உடனே மாற்றுங்க, கொண்டாந்து பாபா மேலே வைங்க. அப்போ எப்போதுமே நம்ம செக்கிங் பவரும் சேஞ்சிங் பவர் ரெண்டும் எப்போதுமே அப்போ நம்மளோட ஒருமுகப்படுத்த சக்தி கூடுறப்ப இது ரெண்டும் கூடும். இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்லலான்னா, புத்தியை வந்து கவனிச்சுக்கோங்க, புத்தியை பிடிச்சி வச்சுக்கோங்க, பாபா மேலே வைங்க, மேட்ச் பண்ணுங்கள். நம்மளோட பார்க்குறதும் கேட்சிங் பவர், மேட்சிங் பவர், கேட்சிங் பவர், மேட்சிங் பவர், வாட்சிங் பவர் எல்லாத்தையும் ஒன்றா பாபா மேலே வைக்க சொல்லுவார். அப்போ நம்மளோட இது ரொம்ப அதிகரிக்கும், நம்மளோட ஒருமுகப்படுத்த சக்தி அதிகரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம புத்தி மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். மனசு கூட கட்டுப்படுத்த வேணாம், புத்தி மேலே கவனம் செலுத்தணும். இப்போ புத்தி மட்டும் மேலே நம்மளோட கண்ட்ரோல் கீழே வந்துச்சுன்னா மனசு அதை தொடர்ந்து பின்பற்றி போயிடும். ஓகே, எப்படி நம்ம கேள்வி கேட்குறாங்க, எப்படி நம்ம ஒரு நிமிஷத்தில் ஓடி போயிடும் அது ரெண்டு மனசும் புத்தியும், எப்படி கொண்டாந்து அதில் உட்கார வைக்கிறது, எப்படி அதை மாற்றுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நம்மளோட மனசும் புத்தியும் இது ரெண்டு பிள்ளைங்க. மதர் ஆத்மா வந்து அம்மானா இது ரெண்டும் அதோட பிள்ளைங்க, மனசும் புத்தியும். இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இது காணாமல் ஓடி போச்சுங்க, கண்ட்ரோலே இல்லாமல் 2500 வருஷத்துக்கு ஓடி போச்சு, ஆடிக்கிட்டு தெரிஞ்சுங்க. அதனால தான் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதான் அதோட அந்த மனசோட புத்தியோட செயலே இப்படி போச்சு. அதனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு அதிகாரியாக ஒரு ஆத்மா வந்து பயங்கரமான கமாண்டர் மாதிரி இருக்கணும், அந்த பட்டாளத்தில் இருக்கிற மாதிரி இருந்து ஆர்டர் போடணும். பாபாவை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு அவங்க கட்டளை போடணும். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அவங்க புத்தி ஓகே பாஸ்ன்னு கேட்கும், நீங்கள் சொல்கிறபடி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் மைண்டுக்கும் கொடுக்கணும், மனசுக்கும் ஆர்டர் போட்டுடணும். தயவுசெய்து கொஞ்சம் பாபா மட்டும் வேறு எதையும் பற்றி நினைக்காத பாபா மட்டும் நினச்சோன்னா அது ஓகே பாஸ் சொல்லும். அப்போ நம்ம சொல்லணும், ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். இது எப்படின்னாக்கா நம்மளுடைய அதிகாரம் செய்யக்கூடிய அப்படி கூட்டிக்கிட்டே வச்சுருக்கணும், இதுங்கிட்டே அடக்கிறதுக்கு அதிகாரத்தை வச்சுக்கணும்.
அப்போ ஆத்மா வந்து ஒரு எஜமான். அப்போ இந்த ரெண்டுக்கும் எஜமான் அதுதான், அந்த மனசுக்கும் புத்திக்கும். நம்ம மனசு புத்தியும் ஒழுங்காக சொன்னபடி கேட்கும். ஏன்னா முதல்ல முந்தி நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா அது ரெண்டும் அடங்கும். நான் ஆத்மா. ஆனால் எப்போ பாபா வந்து நம்மளுக்கு விளக்கப்படுத்தி கூப்பிடுறாரோ, இப்போ சொல்கிறாங்க ஆத்மா தான் வந்து எஜமான். நீங்கள் நினைவுக்கும் புத்திக்கும் நினைவுக்கும் அப்படி நீங்கள் அந்த எஜமான் மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா இது ரெண்டும் சொன்னபடி கேட்கும், இந்த புத்தியும் மனசும். நம்மளுக்கு என்ன வேணும்? கட்டுப்படுத்துகிற சக்தியும் ஆட்சி செய்யக்கூடிய சக்தியும் நம்மளுக்கு வேணும். புத்தியில் ஆத்மாவுக்குள்ளே வேணும். அப்போ நம்ம வந்து எதை வந்து உணரணும்னா, சுயராஜ்ய அதிகாரி நான் தான், வந்து எனக்கு ராஜா, நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோடய புத்தியையும் மனசையும் நான் கட்டுப்படுத்துகிறேன், பாபா என்னையை காப்பாற்றி வச்சுருக்கிறாரு. அந்த ஆத்மாக்கள் வந்து சுயராஜ்ய அதிகாரியை, அந்த ஸ்திதியை அவங்க உணர்றாங்க. ராஜா தானே, எனக்கு நானே ராஜான்னு உணர்றாங்க. அவங்க வந்து அப்போ தான் அவங்க சத்தியுகத்தில் மற்ற ஆத்மாக்களுக்கு ராஜாவாக வர முடியும். வெள்ளி திரேதாயுகத்திலையும் சத்தியுகத்திலையும். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கணும்? ஒரு கலையை கற்றுக்கணும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியையும் என்னோட புத்தியை நான் கட்டுப்படுத்தி அதை எப்போதும் ஆட்சி செய்யக்கூடிய புத்தி. அப்புறம் பாபா என்ன பற்றி நினைக்கணும், அந்த மனசுங்கிறத. நான் வந்து எனக்கு வந்து ஆட்சி செய்யக்கூடிய சக்தி இருக்குது என்னோடய புத்தி மேலே, புத்தியும் மனசு மேலேயும். இது வந்து நம்ம அபியாசம் பண்ணால் வந்துடும், பயிற்சி பண்ணால் வந்துடும். நம்ம நிச்சயமாக ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவசியம் நம்ம கட்டுப்பாடு விதிக்கணும். அது ரெண்டு குழந்தைகள், ஆத்மாவோட குழந்தைகள். நம்ம வந்து உதவி செய்ய, நம்மளுக்கு வந்து நல்ல ஒருமுகப்படுத்தும் சக்தி வேண்டும்னா நம்ம எல்லாரையும் மனம் வந்து எப்படி இருக்கணும்? அமைதியாக, ரொம்ப இனிமையாக இருக்கணும், அமைதியாக கூலாக இருக்கணும். நம்மளோட மைண்டுனா எண்ணங்கள் எல்லாம் அமைதியாக, நல்லா லைட்டாக இலகுவாக இருக்கணும். இந்த மாதிரியான மனம் வந்து மந்திராவை வந்து என்ன மன்மனா பாவா அப்படின்னா அது சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மந்திரத்தை அதை பற்றியே தான் நினைக்கும், பாபா பற்றி நினைக்கும். நம்மளை அதனால் பாபா பற்றி நினைக்கலாம் ரொம்ப எளிதாக. இன்டலெக்ட் வந்து இப்போ என்னென்னு புரியுதா? பாபா சொல்கிறாரு எப்போதும் முரளியில் நீங்கள் அபியாசம் பண்ணுங்கள், உங்கள் புத்தியை வச்சு யோகத்தில் உட்காருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு பாபா. உங்கள் மனசை வச்சு யோகம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் யோகத்தை வந்து உங்கள் புத்தியில் வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது? ஏன்னா அது முக்கியமான பங்கை வகிக்குது யோகத்தில் இருக்கப்ப. அதனால தான் அந்த யோகத்துக்கு பேர் புத்தி யோகம், இன்டலெக்ட்ஸ் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்தி முதல்ல வேலை பார்க்குது. அப்போ முதல்ல மனசு வந்து பாபாவை பற்றி நினைக்கணும். அப்போ நம்ம பாபாவோட தொடர்பை இது பண்ணலாம். நீங்கள் வந்து
எப்படி இப்போ துவக்கத்தில் வர்றாங்க, முதல்ல வர்றாங்க, கியானுக்குள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பாபாவோட எப்படி தொடர்பு கண்டதுன்னு தெரியல. பாபா உதவி செய்வாரா பாருங்க. பதில் சொல்கிறாரு, நம்ம பிராமணர்களாக நம்ம பிராமணர்கள் இல்லையா? நம்ம வந்து பயிற்சி செய்யணும். எப்பயாசும் பண்ணியிருக்கிறோம். நம்ம லோக்கிக்கில் வந்து அவங்க யோகா வந்து இயற்கையோட யோகம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவோட நம்ம பரமாத்மாவோட நம்ம யோகா வச்சுருக்கோம். நம்ம எதையுமே வந்து இதில் பழைய கெட்ட சமஸ்காரங்களை மாற்றணும் நல்லதா. அப்போ நிச்சயமாக நம்மளுடைய தூய்மையை கடைபிடிக்கிறதுனால நம்மளோட ஒருமுகப்படுத்த சக்தியும் நல்ல வலிமையோடு இருக்கும். ஏன் பாபா வந்து முரளியில் எப்படி சொல்கிற, என்னை நினைவு பண்ண வேறு யாரையும் நினைக்காதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் பாபா. ஏன் நான் ரொம்ப இதை உட்காந்து நான் கடைவேன். ஏன் பாபா அப்பா சொல்கிறேன், எல்லாம் முரளியில் என்னையை மட்டும் நினைவு செய்யுங்க, வேறு யாரை கொஞ்சம் கூட நினைக்காதீங்க மற்றவங்களை பற்றி. ஏன் பாபாவே நினைங்க. அப்புறம் உடனே அதுக்கு வந்து ஒரு பதிலை கண்டுபிடிச்சேன். பாபா மட்டும்தான் இந்த முழு ஆத்மாவோட இந்த முழு அவர் தான் ஆன்மீக இந்த உலகத்திலே ஆன்மீக சக்தி, ஒரு சக்தி வீடு அவர் மட்டும்தான். அப்போ அவர்கிட்ட மேலே இருந்து தான் கீழே வந்து எனர்ஜி வந்து வரும் பாருங்கள். சக்திங்கிறது மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகாது. அப்போ பாபாவை நினச்சோம்னா அப்போ நம்மளுக்கு சக்தி வரும். பாபாவை நினச்சோம்னாவே சக்தி வந்துடும். நம்ம எப்படி யாரையாவது மற்றவங்கள நினச்சோம், அந்த பௌதிகங்கள் நினச்சோம், நமக்கு எல்லாத்தையும் தொலைச்சிருவோம், நஷ்டமாயிடும். ஓகேயா? அதனால் பாபாவை மட்டும்தான் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் சக்தி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உடம்பு சம்மந்தமற்றவங்களையோ யாரையோ நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் பேட்ரி வந்து ஆத்மா வந்து ஒரு பேட்ரி மாதிரி அதுக்கு சக்தியை சேர்த்து வைக்கணும். அப்போ நீங்கள் எல்லா சக்திகளையும் சேர்க்கணும். பாபா தான் நம்மளுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா. பாபா நம்மளுக்கு நல்ல எண்ணங்களையும் தூய்மையான ஆசீர்வாதங்களையும் அனுப்புகிறார். என் பிள்ளைங்க எப்படி அதுங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்குது, அதுங்க நல்லா சேர்த்து வச்சுக்கணும். நம்ம எல்லார் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா நினைப்பார். பாபா வந்து திரும்ப இந்த மாதிரியான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னையை மட்டும் ஞாபகம் பண்ணி, என்னையை மட்டும் இனிமையான குழந்தை, என்னை நினைவு செய், வேறு யாரும் நினைவு செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்கள். இதுதான் அந்த உண்மை. அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான அதனால் சமயம் எது வந்து அந்த ஆத்மாவோட இதயம் எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பாபா சொல்லுவார் முரளியில், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க, இதயத்திலேருந்து என்னை நினைவு செய்யுங்க, இதயபூர்வமாக நினைவு செய்யுங்கன்னு சொல்ல. அப்போ ஆத்மாவோட இதயம் எது? நீங்கள் எப்போ வந்து நம்ம உட்காந்து இதயம் கை இதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்ருக்கப்ப இது நான் இதயத்தை பற்றி பேசணும். ஏன்னா இது உடம்போட இதயம், அது உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்புங்க. அந்த ரத்தத்தை மட்டும் பம்ப் பண்ணி அனுப்புது உடம்பு பூரா. அது ஆத்மா, அது இதயம் வந்து ஆத்மாவோட இது இல்லை பாருங்க. ஆத்மாவோட இதயம் இது. அப்போ
இதயம், ஆத்மாவோட இதயம் வந்து சக்தி. அது வந்து அன்பை வெளிப்படுத்துது. இப்போ வந்து சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறோம் பாருங்கள், பாண்டவர்கள் வந்து அன்பு நிறைந்த அவங்களுக்கு புத்தி இருந்துச்சு. கௌரவர்களுக்கு அப்படி ஒரு அன்பான இதயம் இல்லை, ரொம்ப கெட்ட எண்ணம் அவங்களுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, புத்தி வந்து சக்தி, புத்தியின் சக்தி வந்து அன்பில். அப்போ நம்மளுடைய புத்தி தான் வந்து ஆத்மாவோட இதயம். இப்போ நம்ம பாபாவோட இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னா எப்படி, பாபாவோட புத்தியில் வாழ்கிற மாதிரி அர்த்தம். பாபாவோட இதய சிம்மாசனத்தில் உட்காந்தோம்னா புத்தியில் இருக்க மாதிரி. நம்மளோட பாபா வந்து நம்ம மனசில் நம்ம நினைக்கணும். அந்த புத்தி வந்து 2-3 வேலை செய்யும். புத்தி ஒரு வேலை மட்டும் செய்யாது. புத்தியோட வேலை என்ன தெரியுமா, நான் ஒரு ஆத்மா. அப்போ நான் வந்து ஆத்மாவை அப்படியே கண் காட்சியாக பார்க்குறேன். 2வது புத்தியோட காட்சி வந்து வேலை வந்து புத்தி அதுதான் முடிவெடுக்கக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது. புத்தியில் வந்து முடிவெடுக்கக்கூடிய, அது வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி, ஹக்கீம். அது வந்து ஞாபக சக்தி, ஆத்மாவோட ஞாபக சக்தி. நம்ம நல்லா உயர்வாக சொல்லுவோம், உயர்ந்து. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு விவரித்து கூப்பிடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேப்போ வச்சிங்க அந்த செய்திகள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைவில் வச்சுருந்தோம். அங்கே தானே இருக்குது நினைவு சக்தி அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த புத்தியோட வேலை என்ன, அதுதான் வந்து ஆத்மாவோட இதயம். இதே பாபாவை என்ன பண்ண, நம்ம இதயத்திலேருந்து நம்ம பாபாவை நினைக்கணும். அப்படி ஒரு அன்போடு. இப்போ புத்தியோட குணங்கள்னு பார்த்தா அது வந்து பாபாவோட ஸ்ரீமத்தோட தொடர்பு படுத்தி நம்மளுக்கு கிடைக்கிது. எப்படி நம்மளுக்கு புரியுதோ அந்த ரகசியங்கள், அந்த முரளியில் இருக்கிற ரகசியங்களை படிச்சுக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய புத்தியோட அது மாதிரி நம்மளோட புத்தியோட வளரும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆன்மீகமாக ரொம்ப உட்காந்து எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறதுக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து நம்மளோட புத்தியோட தரம் எப்படி இருக்கணும், அப்போ வந்து அந்த ஞானத்தை கடையிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்மளோட புத்தி வந்து ரொம்ப மனம் வந்து இல்லை, புத்தி வந்து எவ்வளவு ரொம்ப தெய்வீகமாக மாறுதோ அவ்வளவுக்கு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். கூட உயர்ந்துக்கிட்டே நம்மளும் போவோம். ஏன்னா அது ஞானத்தை வந்து ஞானம் வந்து ஒரு ரொம்ப ஒளி மாதிரி. யோகம் மூலமாக நம்மளுக்கு மைட்டு கிடைக்கிது, வலிமை கிடைக்கும். அப்போ நம்மளுடைய புத்தி வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய புத்தியோட தரத்தை ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் பாபாவை நினச்சி ஒருமுகப்படுத்த. சரி, எப்படி நம்ம புத்தியும் மனசையும் பத்திரமா வச்சுக்கிறது, மாயாகிட்ட மாட்ட விடாமல்?
அது நல்ல கேள்வி தான். இப்போ நம்ம சொல்லணும், மாயாவும் புத்தியும் இது மனசையும் ஒன்றா விடக்கூடாது. இது நம்மளுடைய உலகமே இல்லை, இது மாயாவோட ஒரு உலகம். அவங்க வந்து நீங்கள் யோகத்தில் இருக்கிறப்ப அப்போ தான் நம்ம ஆன்மீக வருமானத்தை பெற முடியும். யோகத்தில் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எங்கே போகிறோமோ, பாபா கிட்ட வீட்டுக்கு போகிறோமோ, பாபா சென்டருக்கு போகிறோமோ, அப்போல்லாம் நம்ம கேட்குறோம், முரளி கேட்குறோம், நல்ல அற்புதமான ஒரு அனுபவத்தை அடைகிறோம் யோகா செய்கிறப்ப. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறோம்? அனுபவம். அப்படி ஒரு நம்மளோட சுயமரியாதையை நல்லா அனுபவம் செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நல்ல ஆத்ம உணர்வுக்குள்ளே வரோம் இல்லையா? அப்போ அந்த ஆத்ம போதை, ஆன்மீக போதை, அது நம்மளை எப்படி இப்போ நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக ஒரு அணிகலமாக இருக்குது. நம்மளை சுற்றி அந்த ஆன்மீக போதை நம்மளை சுற்றி பாதுகாக்குது முழு நாளும். ஏன்னா மாயா நம்மளோட புத்தியும் மனசும் என்ன பண்ணிடும்? அமைதியாக அடிச்சிடும். மாயா அட்டாக் பண்ணிச்சு, ஏதாவது தப்பு நடந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடவுளோட போதை, ஆன்மீக போதை இருக்கிறோம், அதை நம்ம எப்போதும் உயர்த்தி வச்சுக்கணும். நம்மளோட பிராமண வாழ்க்கையில் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி அவங்களுக்கு போதை இருக்குதா, இல்லை இங்கே நம்மளுக்கு கடவுளோட போதை, ஆன்மீக போதை, ஆனால் உலகத்தோட போதை வேண்டாம் நம்மளுக்கு. இந்த உலகத்தில் மாயா என்ன பண்ணோம்? நம்ம புத்தியை சேர்த்து வச்சு நம்மளுடைய யோகம் செய்கிறப்பவுடைய அந்த ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் நம்ம தினம் என்ன பண்ணணும்? இதை நம்ம போட்டுக்கணும். இது ஒரு பாதுகாப்பு உடை. இதை நம்ம தினம் நம்ம மேலே போட்டுக்கணும். ஏன்னா மனசும் புத்தியும் பத்திரமா இருக்கும். இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆன்மீக போதை, அதை பற்றி சொல்லுங்கள். பார்க்க போனால் உண்மையில் நீங்கள் நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல ஒரு யோக நிலையை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும், அந்த ஸ்திதியை வச்சுக்கணும். வலிமைன்னா இப்போ நீங்கள் பாண்டபவனுக்கு போகிறோம் எல்லோரும். நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் பிரம்மா பாப்பா அது அவரோட உயர்ந்த ஸ்திதி தான் அந்த அமைதி ஸ்தம்பம், பாபாவோட அமைதி ஸ்தம்பம். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்திதி பாபாவோட ஸ்திதி, அதுதான் அந்த அமைதி ஸ்தம்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு நீங்கள் செய்து வைக்கணும் அப்படின்னா, பிரம்ம பாபாவோட ஆட்ட முடியாமல் அசைக்க முடியாமல் இருக்கிற அந்த ஸ்திதியை நீங்கள் என்ன பண்ண, அதில் இருக்கிற ரகசியம் ஒன்று, நீங்கள் நல்ல ஆத்ம உணர்வில் இருக்கணும். ரெண்டாவது அதை பராமரித்து நல்லா வச்சுக்கணும். சுயமரியாதையோட முழு நாளும் அந்த உணர்வில் இருக்கணும். நான் பாபா மம்மா அவங்க 2 பேரும் இந்த 2 விஷயத்தில் மொத்தலேருந்து மம்மாவும் பாபாவும் கடைசி வரைக்கும் அதில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பாபாவுக்கு முதல் நம்பர் கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க சோல் கான்ஷியஸ்னால் ஆத்ம உணர்வை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ நம்மளோட உடம்பு பற்றி இருக்குதா இல்லையாங்கிற
ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து உலகத்தான், இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட உலகத்தில் இது நிச்சயமாக இருக்கணும். நீங்கள் வந்து சுய மரியாதை, அது ரொம்ப முக்கியம். பாபா வந்து அப்படி ஒரு இனிமையான, அவருக்கு ஒரு எல்லா குழந்தையும், என்னுடைய எல்லா குழந்தையும் வந்து நான் பார்க்கணும், அதுங்க வந்து ஒரு ராஜாவாக நான் பார்க்கணுன்னு அப்படி ஒரு ஆசை அவருக்கு. நம்மளை அவர் பாபாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. நீங்கள் பாபாவோட ஆசையை நிறைவேற்றினா யார் போய் பாபாவோட ஆசையை நிறைவேற்றுறது சொல்லுங்கள்? பாபா பார்க்கணும், எல்லா குழந்தையும் ராஜாவாக பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ராஜான்னா என்ன? எப்போதும் அந்த ஆசனத்தை, அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற ராஜாவாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஆட்சி செய்யக்கூடிய சக்தியும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் அவங்கள்ட்ட, கண்ட்ரோல் சக்தியும் இருக்கும், கட்டுப்பாட்டுக்கூடிய. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதில் உட்கார்றீங்க. அந்த நான் தான் ஆத்மா, இந்த உலகத்தையும் மாற்றக்கூடிய ஆத்மா. நான் ஒரு ஆத்மா. எப்போ நான் வந்து இந்த உலகத்தையும் மாற்றக்கூடிய அந்த நாற்காலியில், அது வந்து அப்போ உங்கள் உடம்பு, புலன்கள் எல்லாமே நீங்கள் சொன்னபடி கேட்கும். ஏன்னா நீங்கள் போய் அந்த நாற்காலியில் உட்கார போகிறீங்க. அப்போ நீங்கள் அப்படியே உணர்வீங்க, நீங்கள் வந்து சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் உணர்வீங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பெரிய ராஜ ஆத்மாக்கள் எல்லோரும். நல்லா இங்கே ஒன்று கூட சாதாரண ஆத்மா இல்லை, எல்லாமே உயர்ந்த ஆத்மா. இங்கே அந்த இப்போ ஆத்மா வந்து முதல்ல சத்தியயுகத்தில் எப்படி இருக்கும்? அப்போ உட்காந்துருந்தோம்ல, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக உட்காந்துருந்தோம்ல. அப்போ வந்து ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தோம்ல. ஏன்னாக்க அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ராஜ்ய உரிமை இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உயர்ந்த ஆன்மீக போதை நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு. 2 பேர். அப்போ அது அடுத்த பிறவியில் ஜென்மத்தில் கீழே வருவீங்க. அப்படி ஜென்மம் கீழே இறங்கிட்டே வரும். இப்போ கடைசி 84வது பிறவியில் இருக்கோம். அதனால தான் நம்மளுடைய ஸ்திதி வந்து சாதாரணமாக ஸ்திதியாக இருக்குது. இப்போ நீங்கள் நிஜமாக நீங்கள் வந்து உயர்வு நிலைக்கு வரணும், முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கே வரணும் அப்படின்னா, அதில் வந்து நிறைய ஆன்மீக போதை உங்கள் முகத்திலே தெரியணும், உங்கள் ஆத்மாவிலேயும் தெரியணும். எப்படி நீங்கள் வந்து அதை அடைய முடியும்? அது வந்து ரொம்ப எளிதில்லை. நீங்கள் எப்போதுமே உட்காந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த சுயமரியாதையில் நீங்கள் எப்போதும் அந்த சிம்மாசனத்தில் தான் உட்காரணும். அப்போ தான் நீங்கள் வந்து உயர்ந்த ஆன்மீக போதை அனுபவம் செய்வீங்க. நீங்கள் வந்து அந்த ராஜரீகமான அந்த சமஸ்காரங்களை உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வருவீங்க, அந்த ஆத்மாக்குள்ளே. ஏன்னா உங்களோட எதிர்கால பிறவி ஜென்மம் எங்கே பிறக்க போகிறோம்? அது எதை பொறுத்ததுன்னா, நம்மளுடைய சமஸ்காரத்தோட குணநலன்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி ராயல் சமஸ்காரம்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த இந்த சங்கம காலத்தில் நீங்கள் நிச்சயமாக உயர்ந்த பதவியை நீங்கள் சத்தியோகத்தில் பெறுவீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 2 விஷயம் ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து நீங்கள் வந்து ஆத்ம உணர்வில் இருந்து நீங்கள் சுயமரியாதையை காப்பாற்றி, அது நீங்கள் வந்து சுயமரியாதையை வந்து நீங்கள் வந்து எப்போதும் அதை நினச்சி அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் வந்து
நான் இந்த ஆத்மா வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய ஆத்மா. அப்போ நீங்கள் அப்புறம்தான் நம்மளுக்கு ஆன்மீக போதை உயர்ந்த எண்ணம் வரும், அது விழிப்புணர்வு வரும். மாயா என்ன பண்ணுவா? மாயாவுக்கு வந்து பொறாமை வந்துடும். அவள் பார்க்கப்படாதுன்னு நினைப்பா. அவள் வந்து நம்மளை கீழே இழுத்துக்கிட்டு போகிறா, மேலே கூட்டிகிட்டு போக மாட்டார். அதனால் பாபா நம்மளை தூக்கி இந்த ராஜ்ய பதவியில் உட்கார வச்சுட்டாரு. நம்ம வந்து அனுபவம் பண்ணுவோம், அந்த உயர்ந்த போதை அனுபவம் பண்ணுவோம் நிச்சயம். ராஜானா என்ன? நல்ல உங்களுக்கு ஆன்மீக போதை இருக்கணும். ராஜாவுக்கு ராஜானா அப்போ இன்னும் உயர்ந்த ஸ்திதியில் இல்லையா? நீங்கள் உலகத்துக்கு எஜமானர், அதை விட உயர்ந்த போதை இருக்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஆன்மீக போதையோட எவ்வளவு சதவீதம் இருக்குதோ அது பொறுத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த சுயமரியாதைங்கிற சிம்மாசனத்தில் உட்காரணும். அதைத்தான் நினைக்கணும். அப்போ நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆன்மீக போதை வரும். நம்ம தான் ஹீரோ நடிகர்கள். இந்த எல்லையற்ற நாடகத்துக்கு நம்ம தான் எஜமான். பாபா சொல்கிறார், உங்களுக்கு நான் வந்து ஹீரோவாக உங்களை ஆக்கிட்டேன், ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷமான பொறுப்பையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் பாபா. எப்பொழுதுமே சந்தோஷத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே அப்புறம் நீங்கள் வந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சந்தோஷத்தையும் கடைப்பிடிக்க, நீங்கள் சந்தோஷத்தையும் கடைப்பிடித்து சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் வாரி வழங்கணும். அது எப்படி? நம்ம இப்போ தான் எடுக்கிறோம் சந்தோஷத்தை, நம்ம எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது? இது வந்து நம்ம அபியாசம் பண்ணணும். அதனால தான் பாபா வந்து நம்மளுக்கு அவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா சுயமரியாதையை தான் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து ஒரு சிம்மாசனம். சுயமரியாதைங்கிற சிம்மாசனத்தை நம்மளுக்கு கொடுத்து அதில் உட்காத்தி வச்சுருக்காரு. அப்போ இந்த முழு நாளும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆத்மீக அந்த எழுச்சி, விழிப்புணர்வு எல்லாம் இருக்கு. போய் பாபா மிலானை பார்க்க போகிறோம் இல்லையா? பாபாவை சந்திக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கணும். பாபா போய் பார்க்க போகிறோம்ல, அப்போ என்ன தயார் பண்ணணும்? நம்ம ஆத்ம உணர்வை அப்படியே பழகி வச்சுக்கிட்டு நம்ம சுயமரியாதையில் நினச்சிருக்கணும். நான் உட்காந்துருக்கிறேன், டைமண்ட் ஹாலில் உட்காந்துருக்கோம். நீங்கள் எல்லா விதமான உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். நான் ஒரு பெரிய ஆத்மா, நான் வந்து நான் ரொம்ப விசேஷமான ஆத்மா, நான் ஒரு சாதாரண ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்லை, நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு உயர்ந்த ஆத்மா. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். விழிப்புணர்வு இன்னையிலேருந்து நீங்கள் பழக ஆரம்பிச்சிடணும். அதை தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆழமான ஆத்ம உணர்வு இருந்துச்சுன்னா அது அனுபவம் வரும். அப்போ பாபாவோட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், ஆழமான அனுபவம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? திரும்ப அந்த ஆத்ம உணர்வை வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை உயர்த்தி அதை உயர்வுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அமிர்த வேலை, உங்கள் கண்ணை விழிக்கிறீங்க, அமிர்த வேலை. முதல்ல குட் மார்னிங் சொல்லுங்கள் பாபாவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கணும்? என்ன உங்கள் மனசில் என்ன இருக்கணும்? இன்றைக்கி நான் வந்து பாபா கடவுளை பார்க்க போகிறேன், பகவானை பார்க்க போகிறேன், அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பார்க்க போகிறேன், நான் போய் சுப்ரீம் அத்தாரிட்டியை பார்க்க போகிறேன், அந்த பரமபிதா பரமாத்மாவை பார்க்க போகிறேன். அமிர்த வேளாவிலேருந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முழு நாளும். அப்போ எப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கப்ப நீங்கள் பாபா வந்து உங்களுக்கு திருஷ்டி கொடுப்பாரு அந்த கூட்டத்தில், அந்த நேரத்தில்
நீங்கள் வந்து அப்படியே ஆத்ம உணர்வில் இருக்கணும். அப்போ நான் வந்து கிடைக்குது, எனக்கு கரண்ட்டு கிடைக்குது, பாபா கிட்ட இருந்து சக்தி கிடைக்குதுன்னு நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. அப்புறம் பாபாவோட கண் வந்து பார்ப்பார், திருஷ்டி. அப்படி பவர் வந்து வரும், பாபா கண்ணில் இருந்து வரும். நீங்கள் ஆத்மா வந்து அப்படி ஒரு சக்தி மிக்க ஆத்மாவாக ஆகிடும். அதுக்கப்புறம் முழுசாக அந்த நேரம் அங்கே உட்காந்துருக்க பூரா பாபாவோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. பாபாவோட அவர் எப்படி பேசுகிறாரு, எவ்வளோ அன்பு செய்கிறாரு குழந்தைகளை, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருங்க முகத்தில். அப்புறம் நீங்கள் உணர்வீங்க, அனுபவம் செய்வீங்க பாபாவோட. முரளி நாளைக்கு கூட, முரளி மட்டும் சும்மா கேட்காதீங்க, முரளியை நாளைக்கு கூட படிச்சுக்கலாம். ஆனால் பாபாவோட அதிர்வுகளை நீங்கள் அடைஞ்சிருங்க. அதுதான் உங்களுடைய நல்ல யோகா இருக்கணும். நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் ஊரில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் அனுபவம் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல யோக நிலையை நீங்கள் அனுபவம் செஞ்சீங்கன்னா தான், நான் உட்காந்துருக்கேன், நான் பெரிய கூட்டத்தில் உட்காந்துருக்கேன், 30,000 25,000 அதெல்லாம் வேண்டாம். இந்த ஹாலில் நான் மட்டும்தான் இருக்கேன். பாபா எனக்கு முன்னாடி இருக்கார். எனக்கு பாபாவும் நானும் தான் ஒன்றா இருக்கோம், தனியாக இருக்கோம், பார்க்குறோம். அந்த மாதிரி முழு கான்சன்ட்ரேஷன், முழு ஒருமுகப்படுத்த சக்தி. அப்படியே உங்கள் மனசு பூரா, புத்தி பூரா பாபா மேலே தான் இருக்கணும். முழு ஒருமுகப்படுத்த சக்தியோடு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவ்வளோ பாபாவும் உதவி செய்வார், அவ்வளோ கிடைக்கும். அந்த மாதிரி சக்தி கிடைக்கும். அதுதான் நீங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மீட்டிங், அந்த சந்திப்பு. அப்போ உங்கள் இதயம் சொல்லும், அப்படி இருந்துச்சு, பாபா பார்த்தேன், கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தயார் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. சரி, நான் என்ன நினச்சேன்னா, இந்த உலகத்தில் இப்போ என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி நம்மளை பாதிக்குது, நம்மளோட ஒருமுகப்படுத்த சக்தியை, பாபாவை நினைக்கிற சக்தியை எப்படி பாதிக்குது, எப்படி நம்ம மனசால் சேவை செய்யணும்னு பார்க்குறோம். அது வந்து ஈஸியாக இருக்க மாட்டுது அப்படின்றார். ஆமாம், நாளுக்கு நாள் நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி, எதிர்காலத்துக்கு கூட அந்த பிரச்சனைகளும் கூட வரும். அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஆடாத அசையாத ஸ்திதி வேணும் நம்மளுக்கு. அப்படி ஒரு நிறைய சேர்த்து வச்சிருக்கிற ஆன்மீக உணர்வும் அந்த அனுபவம் தேவை. அப்போ எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது எப்போ அந்த பிரச்சனை வரும்னு. அப்போ நம்ம எப்படி சேர்த்து வச்சிருக்கிற ஆத்மீக உணர்வு அனுபவம், அப்போ நம்ம வந்து நம்மளை அதை ஆடாத அசையாத நிலையை நம்ம வச்சுக்கலாம். எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் எப்படி நம்ம வந்து ஆடாத அசையாத வச்சுருந்தோமோ, அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒருமுகப்படுத்தும் சக்தியையும் யோகத்தில் நம்ம கூட்டலாம். ஏன்னா உங்களோட கடைசி பரீட்சை தாள் வந்து என்னவாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டு நீங்கள் இந்த உடம்பை விட்டுட்டு ஒரு நொட்டியில் நீங்கள் விடணும் உடம்பை. நான் இந்த உடம்போட பாபாவோட நான் என்னை சேர்த்து வச்சுக்கணும். இந்த உடம்பை நான் பந்தனத்தில் மாட்டக்கூடாது, நான் பாபாவோட பந்தனத்தில் பற்று வைக்கணும், இந்த பற்று விட்டுறணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த கடைசி பேப்பர் ஒன்று வரும், சோதனைத்தாள். அந்த ஆத்ம உணர்வுக்குள்ளே இருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அதை நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணி அபியாசம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அது என்ன, நம்மளுக்கு வந்து அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ அந்த உடம்பு மேலே அவ்வளோ எல்லையற்ற அன்பு வச்சுருக்கோம். ஆமாம், நம்ம எவ்வளவு இந்த உடல் உணர்வை விட்டு நம்ம எப்படி விடுறோமோ, அந்த எண்ணத்தை விடுறோமோ நினைக்கிறத, அப்போ தான் பாபாவை நினைக்க முடியும். நம்ம இப்போ வந்து கடவுளை நினைக்கணும் பாருங்கள். தியானத்தில் இறைவனோட உணர்வு இருக்கும், நம்மளாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆத்மா உணர்வுக்கு வரணும். ஏன்னா இறைவனும் ஒரு ஆத்மா. அப்போ உங்களுக்கும் ஒரு ஆன்மீக ரொம்ப நாளுக்கு நீங்கள் அதை தியானம் பண்ணி நீங்கள் அதை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கணும்.
அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட ஒருமுகப்படுத்தும் சக்தியை நல்லா அடைய முடியும் யோகா மூலமாக. ஏன்னா நம்மளுக்கு நல்ல மார்க்கும் கிடைக்கும், நிறைய பாபா போடுவார்.